ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இந்த கோவையில் ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஒரு மாணவி தற்கொலை பண்ண விஷயம் பூதாகரமாக கிளம்பி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பெண் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. காரணமே இல்லாமல் தற்கொலை பண்ணால் பரவாயில்ல, பட் இங்கே பகல்லே எல்லாமே நடந்திருக்குது. அதுக்கு காரணமாக மேனேஜ்மெண்ட்டே இருந்திருக்குது கன்ஃபார்மாகவே. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மாணவி இதேமாதிரி குதிக்கும்போது அது என்ன ஆச்சுன்னு தெரியாமல் ஒரு அனுமானம் தான் இருந்துச்சு. இங்கே கன்ஃபார்மாகவே ஒரு 1500 காணோம், அதை நீ தான் எடுத்திருக்கிற அப்படிங்கிற மாதிரி என்கொயரி பண்ணி அந்த மன உளைச்சலில் அந்த பொண்ணை தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு வந்தது. ஸோ ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்டர்வியூவில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்க சொல்கிறது என்னென்னா, ஆக்சுவலாக எக்ஸாம் எழுதுகிற பொண்ணை கூப்பிட்டு போனாங்க அப்படின்றாங்க பதிலே. இந்த பொண்ணை மட்டும் இல்லாமல் இன்னொரு பையனையும் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஆனால் அங்கே போன உடனே காசை பற்றி கேட்கல, நீங்கள் என்ன 2 பேர் லவ் பண்ணுறீங்களா, இதை பற்றி தான் கேட்டாங்க அப்படி. ஏன்னா அவங்க எப்போயுமே அப்படி தான் பண்ணுவாங்களாம். இது ஒரு விதமான சாடிஸ்ட் பிஹேவியர், பர்வெர்ட் பிஹேவியர் இது தான். ஸோ அது பிடிக்கும் போல இருக்குது அவங்களுக்கு. இப்போ ஏன்னா இது மாதிரி நிறைய இடங்களில் நடக்க தான் செய்யுது. அதில் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. ஸோ இவங்க வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டும்போது அதை குறி வச்சு நீங்கள் லவ் பண்ணுறீங்களா, ஓடி போயிட போறியா, இப்படிலாம் அவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்பாங்களாம். அது ஒரு சீனியர் சகோதரி சொல்கிறாங்க. ஸோ எங்களையும் இவங்க இப்படி தான் கேட்பாங்க. அப்போ அந்த குழந்தைங்களை இவங்க என்ன கேட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒருத்தர் கிடையாது, ஹெச்எம் மேடம் மட்டும் கிடையாது, பிரின்ஸிபல் மேடம் மட்டும் கிடையாது, 4-5 ஸ்டாஃப் சேர்ந்து பயங்கரமாக திட்டி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு மன உளைச்சல் இருந்தால் அந்த பொண்ணு 4வது மாடியிலேருந்து, அந்த 4வது மாடி அந்த உயரத்துலேருந்து பார்த்தா நமக்கே பல்லு கூசும், அப்படி இருக்கும். அதையும் மீறி அந்த பொண்ணு குதிக்கிறான்னா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆகியிருப்பா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கூட இதுக்கு எவிடன்ஸாக இருந்த பையனை ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே பிரச்சனை நடக்கும்போதே அவனை எதுக்கு ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவன் ஒருத்தன் தான் எவிடன்ஸ். இவங்க மேலே தப்பு இல்லைன்னா ஏன் அனுப்ப போகிறாங்க? ஏன்னா அவனுக்கு தான் எல்லாமே தெரியும், அந்த பையன் இப்போ சொல்லணும் அப்படின்ட்டு அந்த சகோதரி சொன்னாங்க. மேபி அந்த பையனோட ஆடியோவாக இருக்கலாம், ஒரு ஆடியோ லீக் ஆகி நம்ம கூட அது இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கிறோம். அதுவே ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அது இல்லை செட்டப் பண்ணப்பட்ட ஆடியோ அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் அந்த பெண்ணுடைய சகோதரன் அவங்க அம்மாவில் ஏதோ அந்த ரூமில் பண்ணி கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுவுமே நேரில் பார்த்ததுக்கான எவிடன்ஸில் அந்த ஒரு சகோதரர் தான் இருந்திருக்கார் போல இருக்குது, அவருக்கு மட்டும் தெரியும் போல இருக்குது. ஸோ அவர் தான் அந்த ஆடியோவில் பேசி இருந்திருக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ அந்த சீனியர் சகோதரி ஒருத்தங்க பேசும்போது சொல்கிறாங்க, எங்களுக்கும் இப்போ மென்டல் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, மேபி அந்த இடத்த விட்டு கலைஞ்சி போயிடு, இல்லாட்டினா அவனை ஃபெயில் ஆகிடும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்குது. எங்களால் அதை சொல்ல முடியல, சொன்னால் இன்டர்னல் மார்க்கில் கை வச்சுடுவாங்க, பாஸ் ஆக விட மாட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ இது மிகப்பெரிய சாபம். ஒரு விதத்தில் ஸ்கூலு, குறிப்பாக ஸ்கூல், காலேஜில் அது காலேஜ் வேறுபடும். மொத்தத்தில் அந்த இன்டர்னல் மார்க்குன்னு ஒன்றத்தை வச்சுட்டு அவங்க கொடுக்குற டார்ச்சர் பயங்கரமாக இருக்கும். ஸோ எதுக்கு அந்த இன்டர்னல் மார்க்கு? ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு பவர் அதிகம், இல்லை ஜென்ரலாகவே அவங்க ஒரு சுப்பீரியர் பவரில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கூடுதலாக ஒரு பவரை கொடுத்து கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை டார்ச்சர் பண்ணுறது ஏன்னா படிக்கிறதை கேட்ட வேலை பெரும்பான்மையானவர்கள் செய்கிறதில்ல. மேபி இவங்க மெடிக்கல் ப்ரொஃபஷனால் பெரும்பாலும் அந்த வேலை அது கூட எல்லோரும் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் மற்ற துறையை சார்ந்தவர் பெரும்பாலும் படிக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அந்த நேரம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருப்போம், அந்த ஸ்கூலில் படிக்கும்போது, காலேஜு, ஒர்க் பிளேஸு, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அதுவே உலகமாக தெரியும். அதை தாண்டி ஒரு உலகம் இருக்குது. இதில் இன்டர்னல் மார்க்கில் கை வைக்கிறதுனால ஃபெயில் ஆகிறதுனால கூட ஒன்றுமே ஆகிட போகிறது கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு கூட அங்கே யாரும் கிடையாது. ஸோ ஏன்னா இந்த சகோதரி சொன்ன மாதிரி
லவ் பண்ணுறியா அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க, எங்களே அப்படி தான் கேட்பாங்கன்றாங்க. அது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஏன்னா அந்த ஆடியோவில் கூட அந்த சகோதரர் பேசும்பொழுது அப்படி தான் அந்த இறந்து போன சகோதரி சொன்ன மாதிரி தெரியுது. நீ இப்போ தான் நம்மளை வார்னிங் பண்ணியிருக்கிறாங்க, நீ ஒன்றா போனால் திட்டுவாங்க. இப்போ ஒன்றா போனாங்க திட்டுவாங்கன்னாலே அங்கே லவ் பண்ணுறியா அந்த மாதிரி விஷயம் தான். ஏன்னா அது இல்லாமல் அந்த சகோதரர் பேசும்போதே அப்படி தான் பேசுனாங்க. கூட படிக்கிற பொண்ணு அவன்னு மட்டும் இல்லை, என்னடி நீ எடுத்தியாடி அப்படின்னு கேட்டேன். இது லவ் பண்ணியிருந்தால் தான் இப்படி பேசுவாங்க. இல்லைன்னா ஜென்ரலாக அப்படி கூட படிக்கிறவங்கள யாரும் வாடி போடி போட்டு பேச மாட்டாங்க. பசங்க பொண்ணை பார்த்து பேச மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசும்போது முகங்கட்டியே தான் பேசுகிறாங்க, பேர் இயர் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்க. ஜென்ரலாகவே மேனேஜ்மெண்ட் அதான் பண்ணுவாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா பயங்கரமாகவே டார்ச்சர் கிடைத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ சமீபமாக தான் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் நேபாள் பொண்ணு தற்கொலை பண்ணி அதை பற்றி வாய்ஸ் அவுட் பண்ண உடனே அவங்க எல்லோரையும் வெளியிலே போக சொல்லிட்டாங்க யூனிவர்சிட்டியை விட்டு. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. மொத்தத்தில் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த அகங்காரத்தில் என்ன வேணாலும் பண்ணுறது, அது சில சமயம் இந்த மாதிரி பூதாகரமாகி அவர்களுக்கு எதிராக திரும்புகிறத பார்க்குறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பொண்ணை எல்லோரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி அதை கேட்ட பசங்களையும் பயங்கரமாக என்னென்னமோ சொல்லி நீங்கள் போங்க உங்கள் நாட்டுக்கு போங்க, இங்கே என்ன உங்களுக்கு வேலை, அந்த மாதிரிலாம் ஏதோ ரொம்ப கேவலப்படுத்தி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சாரி கேட்டு அப்புறம் அவங்கள வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. அது நேஷ்னல் லெவல் நியூஸாக கவர் ஆச்சு. மேபி இதுவும் நேஷ்னல் லெவல் நியூஸாக கவர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த லவ் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படியாக இருந்தாலும் பிரச்சனை வரும். இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் வர்றது, ஸ்கூலில் படிக்கும்போதே இது இருக்கும்போது எங்கள் டைம்லலாம் டிசியை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமும் சமுதாயத்துலேயுமே பார்த்தா நிறைய பிரச்சனை வரும் இல்லையா, ஆணவ படுகொலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மொத்தத்தில் காம மகாசத்ரு அப்படின்னு கீதையில் போட்டு இருக்கிறது எப்பையும் விட இப்போ நம்ம கண்கூடாகவே பார்க்குறோம் அது எந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த சகோதரி சொன்ன மாதிரி இதுதான் காரணமாக இருந்தால் இந்த மாதிரி லவ் இதிலெல்லாம் விழலை அப்படின்னாலே ரொம்ப அமைதியாக வாழ்க்கை போகும். ஸோ இயல்பாகவே ஒரு பொண்ணு லவ் பண்ணுறா அல்லது ஒரு பையன் லவ் பண்ணுறான் அப்படின்னா அவனை டார்ச்சர் பண்ணணும் அப்படின்ட்டு டீச்சருக்கு, ப்ரொஃபஸருக்கு, இவங்களுக்கெல்லாம் தோன்றது அது நிறைய இடத்துல அப்படி நடக்குது. அது ஏன் அப்படின்னு தெரியல. நம்மளால் அடைய முடியாததை இவங்க அடையிறாங்க அப்படின்ட்டு. அதில் உண்மையிலே அடையிறது எதுவும் இல்லை, இழக்க தான் செய்கிறாங்க. அவங்களுடைய நேரம், சக்தி, கான்சன்ட்ரேஷன் பவர் எல்லாத்தையும் இழக்க தான் செய்கிறாங்க. பட் இவங்களுடைய மைண்டில் அப்படி தோணும் போல இருக்குது. ஸோ அடுத்தது நிறைய சகோதரிகள் அந்த மாணவர்கள் இந்த மாதிரி இன்றைக்கி இந்த சகோதரிக்கு நடந்தது நாளைக்கு எங்களுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம், ஃபஸ்ட்டு தடவை நடந்ததுனால இது வெளில தெரிஞ்சிச்சு, இனிமேல்ட்டுலாம் நடந்தால் மூடி மறைச்சிடுவாங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் ஆக்சுவலாக உலகம் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே வரக்கூடிய அந்த கலவரத்திற்கு இந்த ஒரு பயம்தான் காரணமாக இருக்குது. நாளைக்கு எனக்கு இது நடந்துச்சுன்னா, இன்னும் கேட்டிங்கன்னா பிச்சைக்காரங்களுக்கு காசு போடுறதுக்கே தான் காரணம். ஏன்னா என்ன தான் அவங்க புத்திசாலித்தனமாக இருந்தாலும் எந்த நேரம் வாழ்க்கை எப்படி போகுன்னே தெரியாது. ஒருவேளை நாளைக்கு நான் அந்த நிலைமைக்கு போனால் எனக்கு அந்த நிலைமை வராதுன்னு நிச்சயம் கிடையாது, எந்த வயசில் வேணாலும். ஸோ அப்போ நான் இப்போ போடுற காசு நாளைக்கு யாராவது எனக்கு போட மாட்டாங்களா, அந்த உணர்வில் தான் போடுறாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பயம் தேவையா அப்படின்னா தேவை கிடையாது. ஏன் தேவை கிடையாது அப்படின்னா, இப்போ பஸ்ஸு ரோட்டில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகுது, நாளைக்கு நமக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா சில ஆக்சிடெண்ட் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் நடக்கும் இல்லையா. டயரு வெடித்து பேலன்ஸ் லூஸ் ஆகி எங்கேயாவது போய் மரத்தில் எங்கேயாவது போய் விடுறது, இதெல்லாம் கூட பார்க்குறோம். அது முழுக்க முழுக்க நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது, நம்ம கற்பனைக்கே எட்டாது. எவ்வளோ பக்காவான டிரைவராக இருந்தாலும் அது நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனாலும் அதுலேயும் கர்மா இருக்கும், அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இது ரேண்டமாக இருக்குது
பயப்பட தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ரேண்டமில் நம்ம சிக்கணும் அப்படின்னு தோணும்ல. ஆனால் அதுவும் கவலைப்பட தேவையில்ல. நம்முடைய குணம் ரொம்ப அன்பானதாக, யாருக்குமே துக்கம் கொடுக்காததாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா, நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையுமே அன்பாகவே இருக்கிறது. அப்படி உங்களால் இருக்க முடிந்தால் அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். ஸோ இது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று, நம்ம ஏடாகூடமாக பேசவும் மாட்டோம். அடுத்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காமம் இதில் இருந்தெல்லாம் விலகி இருக்கணும். அது எப்போயுமே பிரச்சனை தான், எந்த வயசில் வந்தாலுமே. ஸோ ஸ்கூலில் இப்போல்லாம் பார்த்தா நிறைய பேர் ஸ்கூல் டைம்லேயே லவ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையில் அவங்க பரிதாபத்திற்குரியவர்கள். ஏன்னா அந்த வலி இருக்குது இல்லையா. ஆக்சுவலாக சின்ன வயசில் நம்மளுடைய மனம் வந்து வலிமையாக இருக்கும். அதனால சின்ன வயசுலலாம் நல்லா படிப்பாங்க, போக போக அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அந்த டைம்லேயே லவ்ன்ற மயக்கத்தில் விழுந்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் எல்லாமே போயிடும். ஏன்னா ஃபுல் எனர்ஜியுமே இந்த போதை, காமத்தின் போதை வந்து இழுத்துடும். ஸோ இந்த விஷயத்தில் அப்படி தான் நடந்துச்சான்னு நமக்கு தெரியாது, அவங்க சொல்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம். பட் ஜென்ரலாகவே எல்லோருக்குமே காமம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல பாம்பின் விஷயம்னு புரிஞ்சுக்கோங்க. அதிலிருந்து மட்டும் விலகிட்டிங்கன்னு வச்சுங்களேன், யாருமே உங்களை வெறுக்கவே மாட்டாங்க. லவ் பண்ணுறாங்கனாலே இயல்பாகவே அவங்கள மற்றவங்களாம் ஒதுக்கி வைப்பாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் லவ் பண்ணுறதுனால மேபி தெரியலையோ என்னவோ தெரில, எங்கள் டைம்லலாம் யாரோ ஒருத்தர் தான் அந்த மாதிரி லவ் பண்ணுவாங்க. அவங்கள மற்ற எல்லாருமே ஒரு தீண்டத்தகாத ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க, இயல்பாகவே. வேறு எந்த காரணமும் இருக்காது, அவங்கக்கிட்ட பழகிற விதமே அப்படி தெரியும். ஸோ அடுத்தது வந்து அந்த இறந்து போன சகோதரியுடைய அண்ணன் சொல்லியிருந்தார், இது மாதிரி போலீஸை எல்லோரையும் விரட்டுறதுல தான் இருந்தாங்க, இதை நீங்கள் போராட்டம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன லாபம்னு சொல்லி அவங்கள விரட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எது சரி எது தப்பு அப்படிங்கிறத மீறி அவங்க கேட்டது ரைட்டான்னு பார்த்திங்கன்னா ரைட்டு தானே இல்லையா. இறந்துட்டாங்க, பட் இப்போ அதை கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே நிதர்சனம் அது தானே இல்லையா. போராடுறதுனால அதிகபட்சமாக என்ன ஆகும், யாரெல்லாம் போராடுறாங்கன்ற நேமை குறித்து வச்சு பழி வாங்குவாங்க மேனேஜ்மெண்ட்டில். ஸோ இதான் நடக்கும். ஸோ இது அவங்களுக்கே ஒரு லாஸ் தான். ஸோ அதனால் அது உண்மையும் கூட. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அந்த இறந்து போன சகோதரியுடைய சகோதரனும் சரி, அவங்க அம்மாவும் சரி, அவங்க வந்து ஏதோ என் பொண்ணை பண்ணிட்டாங்க என்னன்னு தெரியல, ஆனால் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு திட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாகவும் இருக்கும், வாய்ப்பும் இருக்குது, அல்லது இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து இறந்துட்டாங்க இல்லையா. இறந்ததே பெரிய வலியை கொடுக்கும். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லைல்ல, ஒரு குழந்தைய வளர்த்து அந்த காலேஜ் டைம்லேயே இறக்கிறது. ஸோ அது வந்து பயங்கர வலியாக தான் இருக்கும், ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த வலி வந்து அதிலும் வந்து வேறு ஒரு இடத்துல நல்ல காலேஜில் நம்ம சக்திக்கு மீறி, ஏன்னா அந்த சகோதரி வந்து வீட்டு வேலை இந்த மாதிரி பண்ணி தான் சம்பாதிச்சே இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு நல்ல காலேஜில் அவங்க படிக்க வைக்கும்போது, தன்னுடைய பெண் மேனேஜ்மெண்ட்டில் நடக்கிற ஒரு ஏதோ ஒரு தவறுனால் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கொடுமை இல்லையா. ஜஸ்ட்டு லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி இறந்தால் கூட பரவாயில்ல, இது வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். திடீர்னு கால் பண்ணி வர சொல்லி பாடி எடுத்துகிட்டு போங்க, எப்படி இறந்தாங்கண்ணா அப்படின்னு கேட்டால் கூட எந்த பதிலுமே சொல்லலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பயங்கர வலியை கொடுக்கும். அது இல்லாமல் அவங்க சிசிடிவி கேமரா இதெல்லாம் கேட்கும்போது யாருமே கொடுக்க மாட்டுறாங்க, ஏன் கொடுக்க மாட்டீங்க, என்ன பண்ணீங்க, இப்படியெல்லாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஆனால் என்ன ஆனாலுமே வந்து அந்த குழந்தை உயிரோடு வரப்போகிறது கிடையாது. ஆனால் ஏதாவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு யோசிக்க அது வலி தான் கொடுக்கும். ஒருவேளை அப்படி பண்ணதாக அவங்க கேள்விப்பட்டால் இன்னும் அது வலியை தானே கொடுக்கும் இல்லையா. அதனால் எந்த பதில் உங்களுக்கு ஓரளவாச்சும் அமைதியை கொடுக்குமோ, அது பொய்யாகவே இருந்தாலும் அதை நம்புறது தான்
புத்திசாலித்தனம். ஏன்னா நமக்கு அது நம்முடைய அமைதி இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு கடவுள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த ஞானம் கேட்டால் உங்களுக்கு புரியும். இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், கடைசின்னு ஒரு வருடம் தான் இறைவன் வரார். அவரை தான் சிவன் அல்லா பரமபிதான்னு சொல்கிறோம். அவர் சொல்கிறாரு, இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது நீங்கள் தான் அங்கே தேவதைகளாக பிறந்தீங்க. அதாவது இதேமாதிரி மனிதர்கள் தான், அழகாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, தெய்வீக குணம் நிரம்பி இருக்கும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்களே இருக்காது. எப்படி சாத்தியம் அப்படின்னா, உங்களுடைய கவனம் உடலின் பக்கம் இருக்காது, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மாவில் இருக்கும். அதாவது உயிர். அது புருவமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ தன்னையும் ஆத்மான்னு பிறரையும் ஆத்மான்னு தான் பார்த்து பேசுவாங்க. ஸோ அப்படி இருந்தவர்கள் 2500 வருஷம் கழிச்சு ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்கும் பொழுது தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் வருது. இதனால தான் புத்தி மயக்க நிலைக்கு போய் நிறைய பாவம் செய்கிறோம். அந்த பாவத்துக்கான தண்டனை தான் நம்மளுடைய அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாத்தையும் படிப்படியாக இழந்து இன்றைக்கி விதவிதமான நோய்கள் இருக்குது. சீற்றம், குடும்பத்திற்குள்ள துரோகம், இந்த மாதிரி சம்பவங்கள் இதையெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆனால் நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இது எதுவுமே சொர்க்கத்தில் நடக்கலை. அது எப்படி நல்ல விஷயன்றீங்களா? ஏன்னா இதே பூமி மீண்டும் சொர்க்கமாக மாறப்போகுது. ஏன்னா கடவுள் வருவதே கடைசின்னு ஒரு வருடம். அந்த சொர்க்கம் வரப்போகுதுன்னு சொல்லி அந்த சொர்க்கத்திற்கு போகிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். இங்கே இருக்கக்கூடிய இது இன்னும் மோசமாக, இந்த மாதிரி சம்பவம் மாதிரி இன்னும் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும். பயங்கரமாக வரும். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அடுத்து வரக்கூடிய சம்பவம் மோசமாக இருக்கும். அந்த ஸ்ரீமதி பிரச்சனை வரும்போது அது மோசமாக இருந்தது. அடுத்தடுத்து வர்றதெல்லாம் பார்க்கும்போது அதை விட மோசமாக தான் நடந்துகிட்டு இருக்குது. அதுமாரி பாலியல் குற்றங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஆனால் இது எதுவுமே சொர்க்கத்தில் இருக்காது. அங்கே எந்த விதமான பயமும் இருக்காது. காமம்னா என்னன்னே தெரியாது. அப்புறம் எதுக்கு கற்பழிப்பு, பாலியல் குற்றம், இதை பற்றி கவலையாக இருக்காது. ஏன்னா கணவன் மனைவி இடையில் கூட அங்கே காமம் இருக்காது. குழந்தை எப்படி பிறக்குன்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் ஆவாள். அந்த அளவுக்கு பரிசுத்தமாக அவங்க இருந்ததுனால தான் அவங்கள நம்ம இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்படி இருந்தது யாரும் இல்லை, நீங்களே தான் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இப்போ மீண்டும் நீங்கள் அப்படி ஆகணும் அப்படின்னா, அங்கே எப்படி ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்களோ, அதாவது உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியங்களையும் ஆத்மா தான் செய்யுது. அது ஒருபோதும் அழியாது. உடம்பு தான் அழியும். உடம்பு தான் குழந்தையிலேருந்து பெருசாகும். உடம்பு தான் ஆண் பெண் இதெல்லாம். ஆத்மா ஆண் உடலும் பிறவி எடுக்கும், அடுத்த ஜென்மத்தில் பெண் உடலும் எடுக்கும். ஸோ அப்போ ஆத்மாவில் மட்டும் கவனம் இருக்கும்போது உங்களுக்கு ஆண் பெண் வித்தியாசமோ, இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் வித்தியாசமோ, பணக்காரன் ஏழை வித்தியாசமோ, நல்லா படிக்கிறவன் படிக்காதவன், திறமை உள்ளவன் திறமை இல்லாதவன், எந்த வித்தியாசமும் தெரியாது. ஆத்மாவுடைய ஒரே அப்பா கடவுள். அவர் தான் சிவன் அல்லா பரமபிதான்றாங்க. ஸோ அவரை நினைத்து அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். உண்மையிலே அங்கேருந்து தான் நாம் உலகம் அழியும் போது மறுபடியும் அங்கே போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு வருவோம். ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் உங்களுக்குள்ளே நிரப்பிக்கணும். அன்பு, அமைதி, ஆனந்தம், காமம், கோபம், பற்று, பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாத நிலையை அடையணும். எப்படி சாத்தியம் அப்படின்னா, உடலை பார்க்க தான் உங்களுக்கு காமம் வந்திருக்கும். கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே. இப்போ அழியக்கூடிய உடலை பார்க்காதீங்க, அழிவற்ற ஆத்மாவை பாருங்கள். ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க சதா. அப்போ ஆத்மாவுக்குள்ள சக்தி நிரம்பும். இந்த சக்தி எல்லாத்தின் மீது உள்ள பற்றை நீக்கும். ஏன்னா இப்போ எல்லோருக்குமே இந்த விஷயம் அந்த சகோதரி இறந்தது வருத்தத்தை கொடுத்தாலும், பரிதாபமாக இருந்தாலும், அந்த தாயும் கூட பிறந்தவங்களும் அனுபவிக்கிற வலியை அதுதான் அதிகமாக இருக்கும், பயங்கரமாக. காரணம் என்னென்னா அந்த பற்று. ஸோ ஒரு இப்போ இந்த சகோதரி அவங்க கூட படிக்கிறவங்க சொன்னாங்களே, நாளைக்கு எங்களுக்கு இது நடக்காதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்னாங்களே. ஸோ அந்த கேள்வி அப்படியே வைக்காமல் வேறு மாதிரி வைக்கணும். எப்படி அப்படின்னா, அவங்க இறந்துட்டாங்க இல்லையா, இறந்தவங்க சரி அதை விட்டுருங்க. ஆனால் இப்போ வலி நமக்கு தெரிந்து அவங்க பெற்றோர்களும் அவங்க கூட பிறந்தவங்களும் தான் அனுபவிக்கிறாங்க. அது எனக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அப்படி கேளுங்க. புரியுதா உங்களுக்கு? உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் வலி இல்லை, இறந்தவர்கள் இறக்கும்போது வலிச்சு இருக்கும், அதுக்கப்புறமும் இருக்கும். அந்த ஆத்மா சுற்றிகிட்டு இருக்கும்.
தற்கொலை, கொலை இந்த மாதிரி டைமில் அதுவும் வலியை அனுபவிக்கும். ஸோ அதை பற்றி சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு வெளியில் இருக்கிறாங்களே, அப்போ இவர்களுக்கு அந்த இழப்பை தாங்கிக்க முடியுமா? உங்கள் வாழ்க்கையில் அது நடந்தால் உங்களால் அதை தாங்கிக்க முடியுமா? ஆனால் நடந்தே தீரும். ஏன்னா உலகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் கடவுள் வரார். வந்தே 90 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 10 வருஷம் தான் இருக்குது. திரும்புகிற பக்கம்லாம் இயற்கை சீற்றம், கொரோனா நோய், அது இதுன்னு வந்து கொத்தாக சாகிறத பார்த்தோம்ல, பார்ப்போம், இன்னும் பார்ப்போம். ஆனால் சொர்க்கம் சுகம் நிரம்பிய உலகம், துக்கமே இருக்காது. அங்கே துக்கம்னா என்னன்னே தெரியாது. அந்த மனநிலை இப்பயே இருந்தால் தான் அங்கே வரும். எப்போ துக்கத்தின் உச்சத்தில் உலகம் இருக்கும்போது துக்கம்னா என்னன்னே தெரியாத மனநிலையில் எப்படி இருக்க முடியும்? உடல்ன்ற உணர்வு இருந்தால் தானே பற்று வர்றதுக்கு. நான் வெறும் ஜோதி, பிறரை பார்த்தாலும் ஜோதி, அதாவது ஆத்மா. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆத்மா எப்படியும் அழியாது இல்லையா? உங்கள் குடும்பத்தில் இருப்போம், கணவன், மனைவி, குழந்தை, சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாம் ஆத்மா. உங்கள் குடும்பத்தில் இல்லாதவங்களும் எனக்கு சகோதரி தான். குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சகோதரன் சகோதரி மட்டுமே, வேறு எந்த உறவும் கிடையாது. ஏன்னா அனைத்து ஆத்மாவிற்கு தந்தை சிவபெருமான்னா எனக்கும் அவர் தான் அப்பா, என்னுடைய மனைவிக்கும் அவர் தான் அப்பா. அப்போ ஒரு அப்பாவுடைய குழந்தை சகோதரன் சகோதரியாக மட்டும்தானே இருக்க முடியும், வேறு உறவு இருக்காது இல்லையா? ஸோ இந்த ஒரு பிறவி அந்த யுக்தியை கொடுக்குறார் காமத்தை வெல்வதற்கு. அடுத்தது சகோதரின்றது கூட உடலை வச்சு தான் வருது, ஆண் பெண்ன்றது. ஆத்மா வெறும் ஆண் தான். ஏன்னா ஆண் குழந்தைத்தான் வாரிசாக்குவாங்க இதுக்கு முன்னாடியிலும். ஸோ இறைவனுடைய படைப்பாகிய அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடையிறத உரிமை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்குது. அதனால் எல்லா ஆத்மாவும் ஆண் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அந்த ஆத்மாவை மட்டும் பாருங்கள், உடலையே பார்க்காதீங்க. ஸோ அப்படியே நீங்கள் மெயினாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்னா பற்று நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மேலே தான் வரும், வெளியில் வராது இல்லையா? ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த மன உளைச்சல் இருக்குது இல்லையா? யோசிச்சு பாருங்களா, சப்போஸ் இது உண்மையாக இருந்துச்சு வச்சுக்கோங்க, அவங்க சொன்ன மாதிரி அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உண்மையாக நடந்துச்சான்னு தெரியாது. அப்படி இருந்தால் அந்த பையனுக்கு எப்படி வலிக்கும்? சப்போஸ் அந்த பையன்தான் துரத்தி அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லி இப்போ அந்த பொண்ணு இறந்ததுக்கே நாம் தான் காரணன்றது எவ்வளோ பெரிய வலியை கொடுக்கும். இதை தான் ஆக்சுவலாக ஒரு சகோதரி வந்து நேற்றோ இன்றைக்கோ கமெண்ட் போட்டிருந்தாங்க ஒரு பழைய வீடியோவுக்கு. என்ன கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா, நான் வந்து லவ் பண்ண பையன், அவனை வந்து இப்போ தான் கல்யாணம் பண்ண 1 மாதம் தான் ஆகுது, ஆனால் அவன் இறந்துட்டான் அப்படின்னு. அது எப்படி இருக்கும் அந்த வலி இல்லை? ஏன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கே வந்து நிறைய எதிர்ப்பெல்லாம் கூட வந்திருக்கும் நிறைய இடத்துல. அதையெல்லாம் மீறி பண்ணி அவன் இறந்துட்டான் போது அவங்களுக்கு எப்படி வலிக்கும்? ஏன்னா பெரும்பாலும் அந்த மாதிரி மேரேஜுக்கு வந்து 2 குடும்பத்துலேயுமே வந்து விட்டுருவாங்க, 2 பக்கமுமே சப்போர்ட் இருக்காது. அல்லது ஒரு பக்கம் சப்போர்ட் இருந்தாலும் உடனே அந்த பொண்ணு மேலே பழி போடுவாங்க, உன்னால் தான் என் பையன் சேர்த்துட்டான்ட்டு. ஸோ பயங்கர வலி கொடுக்கக்கூடியது. அந்த காமன்ற ஒரு விஷயம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்காமல் இருங்க, ஆனந்தமாக இருப்பீங்க. காமத்தினால் வர்றது ஆனந்தம் கிடையாது, மயக்கம், புத்தியை மழுங்கடிக்கிறது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பற்று ஆத்மாவை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பற்று பண்ணியே ஆகணும். இதுதான் உண்மையான தைரியம். உயிரோடு இருக்கும்போதே இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறோம், நாமளும் இறந்துட்டோன்னு நினைக்கணும் இல்லையா? உடம்பு இருந்தால் தானே இவங்க அப்பா அம்மா எல்லாம். நான் வெறும் ஒலி, என்னுடையவர் ஒரு சிவத்தந்தை, அவர் தான் எனக்கு அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை எல்லாமே அப்படின்ட்டு அவருடைய நினைவிலே இருக்க இந்த பற்றெல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் யாருக்கு என்னன்னாலும் உங்களுக்கு வலிக்காது. யாருக்கோ இருக்கிற மாதிரி கருணை வரும், கடமையை செய்வீங்க, ஆனால் வலி இருக்காது. ஏன்? அன்பு இருக்கும், பற்று இருக்காது. ஸோ அந்த பற்று தான் நமக்கு பயங்கரமான வலியை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க ஏதோ பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத, அது உண்மையாகவே இருந்தால் கூட அதை பற்றி தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் அமைதியை கொடுக்கும் மனதுக்கு. ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லை? மற்றவர்கள் நீங்கள் தண்டனையே வாங்கி கொடுத்தாலும் அதை நினைத்து இப்படி இருந்தாங்களே அப்படி இருந்தாங்க, சும்மாவே அந்த ஞாபகம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. அன்பாக இருந்தது இதெல்லாம். இது இல்லாமல் அவங்கள இப்படி கொண்டாங்க அப்படி கொண்டாங்கன்றதை நம்ம நினைக்க வந்து அது நம்முடைய ஆயுளையே குறைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப நடக்கும்ன்றதுனால இதை வந்து ஒரு நாடகம்னு சொல்கிறேன்.
நாடகத்தில் பதிவானது நடந்திருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு நன்மை இருக்கும். அது நமக்கு தெரியாது, போக போக தெரியும் அதில் என்ன நன்மை இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்குற ஞானமே ஆக்சுவலாக ஒரு வயோதிகர் உடலில் இறைவன் வரார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர். ஸோ அவர் வாய் வழியாக ஞானத்தை கேட்கறதுனால நம்ம பிரம்மா உடைய குழந்தைகள், குமாரிகள். ஆனால் கடவுளுடைய குழந்தை பிரம்மா மூலமாக ஆனதுனால குமாரிகள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இறைவனை நாம் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நினைக்க நினைக்க என்ன ஆகும் அப்படின்னா, இறைவனுடைய உண்மையான குணமான அன்பு, அமைதி, ஆனந்தத்தினால நிரம்புவீங்க. அதன் மூலமாக நமக்கும் பிறருக்கும் துக்கத்தை கொடுக்கக்கூடிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், பொறாமை, பயம், இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் நம்மை விட்டு போக ஆரம்பிக்கும். சதா ஆனந்தமாக இருப்போம். இப்படி ஆனந்தமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உலக அழிவு நெருங்க நெருங்க சுற்றி துக்கமாக இருக்கும். அப்போ எல்லோருக்கும் நம்ம போய் ஆறுதல் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ உலகத்தில் நிறைய நாடுகள் அந்த மொழி கூட நமக்கு தெரியாது, முதல்ல போகவும் முடியாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க துக்கமாக இருக்கிறது என்ன ஆகுனா, அந்த வாயுமண்டலத்தை அட்மாஸ்ஃபியர் வைப்ரேஷனே மாற்றும், துக்கம் நிரம்பியதாக மாற்றும். அப்போ நிறைய வீண் எண்ணங்கள் வரும், கேள்விகள் வரும். நம்ம வாழ்க்கையில் இதே மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் இறைவன் நினைவிலிருந்து கடவுள் சொல்கிறார், முற்றுப்புள்ளி வைங்க, கேள்விக்குறி வைக்காதீங்க. அது தேவையில்லாத கற்பனையை உருவாக்கும். அஷ்யம் பண்ணுவீங்க, இப்படி நடந்திருக்குமா, அப்படி நடந்திருக்குமா, ஏன் நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு. இது உங்கள் நிம்மதியை கெடுத்துடும், சக்தியை இழக்க வச்சிடும், பலகீனமாக்கிடும். ஆனால் நடந்தது அனைத்தும் நன்மைக்கு, நாடகத்தில் பதிவாயிருக்குது, அவ்வளோதான். அதை நினச்சி கூட பார்க்காதீங்கன்றார். எப்பயோ பல வருடம் முன்னாடி நினச்சா நடந்திருந்தால் எப்படி இருக்கும், அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகணும். இப்போ நடந்து முடிஞ்சதுன்றார். திரும்ப அதை மனதிலே எடுத்துகிட்டு வராதிங்க. ஏன்னா உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறீங்க, இந்த பூமி சொர்க்கமாக மாறிட்டு இருக்குது. அதை மட்டுமே சிந்தனை பண்ணிகிட்டு இருங்க. போக போகிறது வெறும் ஆத்மா தான். அதனால் வெறும் ஆத்மானே உணர்ந்து அங்கே போயிட்டு இருக்கிறேன், அதுக்காக என்னுடைய அப்பா சிவனை நினைத்து நான் தூய்மையாகிட்டு இருக்கிறேன். இதே சிந்தனையில் இருக்க இருக்க உலகழிவின் போது எல்லோரும் குடும்பத்தை இழப்பாங்க, எல்லாமே நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி பற்றை நீக்கிட்டதுனால நீங்கள் அந்த நேரமும் அமைதியாக இருப்பீங்க. அந்த நேரம் தான் அமைதி எல்லோருக்கும் தேவை. அத்தனை பேருக்கும் இப்போ அமைதியில் நிரம்பி இருக்கிற நீங்கள் அமைதியை கொடுப்பீங்க. எப்படி? அந்த அமைதியின் அதிர்வலைகள். இப்போ இந்த சகோதரி ஒருவேளை உடல் கிடைக்காம அங்கேயே துக்கத்தில் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ துக்கத்தில் இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ இறந்திருந்தாலும் சரி, அல்லது உங்கள் சகோதரி சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விபரீதமான விஷயம் நடந்திருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு துக்கம் ஒரு துக்கத்தின் உச்சத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ உடலையும் விட்ட பிறகு இன்னும் அவங்களுக்கு பதற்றமாகும், அவங்க அம்மாவை பார்க்கும்போது, சகோதரரை பார்க்கும்போது. ஸோ அந்த ஆத்மாவுக்கு நாம் அமைதியை கொடுக்கணும். நீங்கள் இது அநியாயம் நடந்துச்சு போராடுறதுனால அது அமைதி ஆகாது, அது இன்னும் கோபத்தை தான் தூண்டும். அப்போ அமைதியை நாம் அமைதியாக இருக்கிறதன் மூலமாகத்தான் அதுக்கு கொடுக்க முடியும். ஆனந்தமாக ஆனந்தம்ன்றது வெளி உலக மயக்கத்தில் கிடையாது. ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். இறைவனின் நினைவிலேயே மூழ்கும்போது அந்த ஆனந்தமும் நாம் அனுபவம் பண்ணுவோம். அதை உலகம் முழுவதும் பரவுவதாக, ஒரு ஒளி பரவுற மாதிரி உங்களை சுற்றி, ஒரு தண்ணியில் கல்லப்பட்டால் சுற்றி அலாலையாக போமே, அது மாதிரி இந்த ஆத்மாவை சுற்றி அலாலையாக அமைதியும் ஆனந்தமும் பரவுது அப்படின்னு நினைங்க. அப்படியே அந்த சகோதரி நம்ம டிவியில் பார்த்தோம் இல்லையா, அந்த சகோதரர், அவங்க அம்மா மற்றும் அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பிரின்ஸிபல், ஏன்னா எல்லாருமே இப்போ பதற்றத்தில் தான் இருப்பாங்க. இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வில்லனாக தெரியுறாங்க, அவங்க வில்லனோ அல்லது சம்மந்தப்படாமல் கொடுக்கலாம். பட் எப்படியா இருந்தாலும் அவங்களும் பதற்றத்தில் தான் இருப்பாங்க. ஸோ எல்லோருக்கும் அந்த அமைதியின் சக்தி பரவணும். ஏன்னா இங்கே ரொம்ப முக்கியமானது, நமக்கு யாருமே கெட்டவங்களாகவே தெரியக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதிலிருந்து விலகி இருந்தால் தான் உங்களால் சக்தி கொடுக்க முடியும். ஸோ அப்படியே அமைதியின் அதிர்வலைகளை அவங்களுக்கு பரவ செய்கிறேன். அவங்க வீடு தெரிந்தால் அவங்க வீட்டிலே போய் அந்த வீடு ஃபுல்லாக அந்த அதிர்வலைகளை நாம் பரவ செய்ய முடியும். ஸோ அப்படியே மனதால் நினச்சி பாருங்கள். அல்லது உங்கள் வீட்டிலே அப்படி நடக்குது, அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இப்படி ஆகுது. அப்போ அவங்களுடைய முகத்தை மனக்கண்ணில் எடுத்துகிட்டு வாங்க. அந்த முகத்தில் பூர்வ மத்தியில் இருக்கிற ஆத்மா நட்சத்திரம் மாதிரி இருக்குது, அதை பாருங்கள். முகத்தை மறந்துடுங்க. இப்போ நீங்கள் வெறும் ஆத்மா, உங்கள் உடலும் மறந்துடுங்க. இந்த ஒலிக்கிட்ட இருந்தால் அந்த ஒலிக்கு சக்தி போகுது. ஒரு டார்ச் லைட் அடித்தா எப்படி போகும் லைட்டு, அந்த மாதிரி அமைதியை பரவ செய்கிறேன், அமைதியை நிரப்புகிறேன்,
தூய்மையை நிரப்புகிறேன், ஆனந்தத்தை நிரப்புகிறேன் அப்படின்னு அந்த உணர்வு பூர்வமாக அதை உணர்ந்து ஆனந்தமாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படி உணர்ந்து நீங்கள் கொடுக்கும்போது சத்தியமாக சொல்கிறேன், அந்த நேரம் அவங்க எவ்வளோ துக்கத்தின் உச்சத்தில் இருந்தாலும் அவங்கள அறியாமல் அமைதியை அனுபவம் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுதான் உண்மையிலே அவங்களுக்கு செய்கிற நன்மை. போராட்டம் நடத்துறதுனால இப்போ ஸ்ரீமதின்ற ஒரு சகோதரி குதித்து இறந்தாங்க, போராட்டம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அந்த தாய் அது நடந்த 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 5 வருஷம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஒரு 2-3 வருஷம் இருக்கும். ஸோ அப்போ இன்னமும் அந்த தாய் அழுதுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ போராடுறது அவங்களுக்கு உதவி செய்யாது இல்லையா? இந்த அமைதி சக்தி தான் மெயினான விஷயம். அது தான் கொடுக்கணும் எல்லோருக்குமே. அதுக்கு நாம் அதில் நிரம்பி இருக்கணும். அதுக்கு எல்லாத்துலேருந்தும் புத்தியை விலக்கி சிவனை தவிர எனக்கு யாரும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்னா நம்பிக்கை துரோகத்தினால உங்களுடைய சொத்து அபகரிக்கப்படும், இயற்கை சீற்றத்தில் போகும், நிறைய விஷயங்கள் நடக்கும், அரசாங்கமே கூட அபகரிக்கும், எதோ நடக்கும். ஏன்னா உலகம் அழிய போகுது. அந்த நேரத்தில் பற்று இல்லாமல் ஆனந்தமாக யார் போகிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைவாங்க. ஏன்னா அது ராஜ்யம், ராஜாராணி, பிரஜைகள், பணக்கார பிரஜை, ஏழை பிரஜை இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ ரொம்ப பணக்காரனாக, ராஜாவாக, மகாராஜாவாக பிறக்கணும் அப்படின்னா அந்த அளவிற்கு உங்கள் புத்தியில் இறைவனை தவிர வேறு எதையுமே ஒட்ட விடக்கூடாது. சதா அந்த ஜோதி செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதோடைய நினைவு தான் சபரிமலையில் மகர ஜோதியை பார்க்குறது, திருவண்ணாமலையில் ஜோதியை பார்க்குறது. ஆனால் அவர் அவ்வளோ பெருசாக இல்லை, கணக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான். பக்தினாலே எல்லாமே பெருசாக தான் இருக்கும் இல்லையா? சரி, ஓம் சாந்தி. எல்லா சகோதர சகோதரிகளும், குறிப்பாக அந்த இறந்து போன சகோதரிக்கும் அவங்களுடைய சகோதரன் குடும்பத்தார் எல்லோரும் அவர்களுக்கு அமைதியை நாம் நிரப்பணும். அவர்களுக்கு அமைதியை கொடுக்கணும். இறைவான்னு வேண்டுறது கிடையாது, கொடுக்கறதே உங்கள் மூலமாக தான் கொடுக்குறார். அதுக்கு தான் நாம் இருக்கிறோம். இன்னும் போக போக உலகம் மோசமாகும். அந்த அளவிற்கு நீங்கள் சக்தியாகி உலகத்திற்கு அந்த அமைதியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது நடக்க தான் செய்யும், நடக்கிறது. ஆனால் அமைதியை கொடுத்து அவங்கள அமைதிப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. ஓம் சாந்தி. அதனால் அந்த சகோதரிகள் சொன்ன மாதிரி நாளைக்கு இது எனக்கு நடக்குமா, அது தேவை கிடையாது. நாம் எதன் மீதும் பற்று இல்லை, யாருக்குமே துக்கம் கொடுக்கல, இனிமையாகத்தான் பேசுகிறோம், அதே நேரத்தில் விலகியும் பேசணும், இல்லைன்னா லவ் கிவன் மாட்டிக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா காலேஜ் படிக்கும்போது மட்டும் இல்லை, பின்னாடி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும் இல்லை, அதை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அப்படியே பிரச்சனை நம்ம முன்ஜென்ம பாவம் இதனால் வந்தாலும் கூட அது உங்களை பாதிக்காது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவனுடைய ஞானம் தினம் தினம் கேட்கும்போது கூடுதலாக உங்களுக்கு ஆத்ம பலம் கொடுக்கும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளி அப்படின்னு போதிக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அவ்யக்த முரளி அப்படின்ட்டு நம்ம கமெண்ட்லேயே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறோம். அவசியம் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பாருங்கள். அதுதான் இறைவனுடைய நேரடி ஞானம். மற்றபடி இதெல்லாம் அப்பப்போ மக்களுக்கு ஏற்றாறு போல் இறைவனுடைய ஞானத்தை கலந்து கொடுக்குறோம். அது கலப்படம் இல்லாமல் பியூர் இறைவனுடைய ஞானம். அதில் தான் ஆத்மா ஆனந்தம் அடையும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.